இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசம். கல்யாணத்துலலாம் வைப்பாங்க பார்த்தியா, சுவையான ரசம். அந்த ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக இது ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 5-6 பல்லு பூண்டு. அந்த பூண்டு தோலை உரிக்காமல் இருந்தாலும் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த உரலில் நல்லா சாஃப்டாக நல்லா இதாக மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கணும். அப்படி உங்களுக்கு இதில் போட இதாக இருக்குன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் உரலில் போட்டு இடித்து எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா இந்த இடித்து உரலில் போட்டு நல்லா சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதோடு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டை இதோட சேர்த்து இடித்து எடுத்து வச்சுக்கணும். அதோடு நமக்கு தேவையான அளவு 2 வரமிளகாய் 3 வரமிளகாயும் சேர்த்து இதோட இடித்து வச்சுக்கலாம். இதோட இங்கே பாருங்கள், இதோட சேர்த்து இதெல்லாம் ஒன்றா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், அந்த வெள்ளை பூண்டையும் இதோட போட்டு நல்லா இடித்து எடுத்தாச்சு. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி அந்த தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தண்டு இதையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா தண்டு இதெல்லாம் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இதில். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த தண்டு வந்து நல்லா இதாகணுன்ற அவசியம் தேவையில்லை. இது இந்த மாதிரி இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தக்காளி 2, இதை அந்த பொடியோடு சேர்த்து நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தக்காளியும் புளியும் ஒன்றா சேர்த்து இப்படி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தக்காளி நல்லா இதாகணுன்றது தேவையில்லை, இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்புறம் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கடுகு, உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம உரலில் போட்டு இடித்து வச்சுருந்த இந்த சீரகம், மிளகு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதோட போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டும் போதே நல்லா வாசம் வரும். இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி, தக்காளி இதை எடுத்து இதோட சேர்க்கணும். பார்த்துக்கோங்க, இதை வந்து சேர்த்து இதுக்கேற்ற மாதிரி தண்ணி, உப்பு, பெருங்காயத்தூளை சேர்த்துக்கணும். இப்போ நான் தண்ணி இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ தான் பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் சேர்க்கணும். இது மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா ரசம் வந்து எப்பயுமே கொதிக்கக்கூடாது,
நல்லா அந்த மாதிரி மேலால் நுர காட்டின உடனேமே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நுர காட்டின உடனே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பாருங்கள், ரசம் அந்த மாதிரி நல்லா நுர காட்டுற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தலையை அப்படி மேலால் சேர்த்துக்கலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கல்யாண வீட்டு ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.